வணக்கங்க. நான் உங்கள் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் சென்னியின் வாழ் எபிசோட் நம்பர் 10. இந்த எபிசோடோட டைட்டில் சோழ தூதர் உளறுகிறார். நாம் காதல் பார்வையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இளவரசி அப்போ அவனை, அதாவது கொற்றவனை அப்படி பார்க்குற ஒரு மொமெண்ட் வரும் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணலாம். அவ பார்வையை புரிஞ்சுக்கிட்ட கொற்றவன் அந்த விதி மூவேந்தர் படையோட தலைமை பதவி தொடர்பானது அப்படின்னு சொல்லிட்டு கொற்றவன் பெருமூச்சோட தலை குனிஞ்சான். தலைமையா, விளக்கமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டா அங்கேற்கண்ணி. ஆமா தேவி, முறிஞ்சு போன ஒப்பந்தம் இதுவரைக்கும் ஏற்றப்படாம இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமும் இந்த தலைமை பதவி தான். சோழ தலைமையா, சேரர் தலைமையா, பாண்டிய தலைமையான்னு எப்பவும் கூட்டுப்படையில குளறுபடிகள் வந்த வண்ணமே இருக்கும். மூவேந்தர்களும் தங்களோட தலைமை தான் தகுதியுள்ளது, சிறப்பானதுன்னு நினைப்பாங்க. எங்க சோழ மன்னர் இளம்பெருஞ்சென்னியாரும் படையோட தலைமை பதவியை விட ரெடியா இல்லை. இந்த நிலைமையில படையோட தலைமை பத்தி சட்டம் போட்டா சோழ மன்னர் முரண்படுவார். அது நல்லதில்லை தேவி, நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் தேவி அப்படின்னா கொற்றவன் சொன்ன அத்தனை கேட்ட பாண்டிய இளவரசி, நான் முடிவு சொல்றதா, எப்படி அப்படின்னு ஒன்றும் புரியாம கேட்டான். ஆமா தேவி, நீங்க தான் உங்க அப்பா கிட்ட நல்ல விதமா பேசி இந்த தலைமை பதவிக்கு உள்ள விதியை மாத்தி அமைக்கணும் அப்படின்னா அவன், எது, எங்க அப்பா கிட்ட சோழ மன்னருக்காக பேசுறதா அப்படின்னு கேட்டான். கொஞ்சம் கஷ்டம்தான் தேவி, கஷ்டம்தான். 2 வேந்தர்களுக்காக நான் எங்க சோழ வேந்தர்கிட்ட எவ்வளோ போராடினேன் தெரியுமா? ஆனால் எங்கள் மன்னர் புடியை தளர விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. இப்படி ஆளுக்கு முரண்டு பிடிச்சா என்னதான் பண்ணுறது தேவி அப்படின்னு கேட்டான் கொற்றவன். நான் சொன்னால் எங்கள் அப்பா கேட்பாருன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் என் பேச்சை கேட்கலனா அப்படின்னு கேட்டால் அங்கேற்கண்ணி. நிச்சயம் கேட்பாரு தேவின்னு கான்ஃபிடென்ட்டாக சொன்னான் இவன். எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னா அவன். சின்னதாக புன்னகைச்ச கொற்றவன், தேவி, நீங்கள் பாண்டிய மன்னரோட ஒரே பொண்ணு. உங்களை சிறந்த இளவரசனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க இவ்வளோ பெரிய சுயம்பரத்தை நடத்துகிறாரு பாண்டிய மன்னர். இதிலிருந்தே தெரியுதே நீங்கள் மன்னருக்கு எவ்வளோ செல்லோன்னு அப்படின்னா அவன். கொற்றவனோட சாமர்த்தியமான பதில் அங்கேற்கண்ணிக்கு பிடிச்சிருந்தது. சோழ தூதுவர் புத்திசாலி தான், ஆனால் நல்லவரானு தான் தெரியல அப்படின்னா அவன். அதை கேட்டதும் முகம் மாறின கொற்றவன், ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டான். ஒப்பந்த விஷயத்தில் என் அறிவுரையை அப்பா கேட்பாரு, ஆனால் சேர மன்னர் கேட்பாரா? உங்கள் எதிர்பார்ப்பு விளிம்பில் இருக்க முட்டை மாதிரி, விழுந்தாலும் விழலாம், விழாமையும் போகலாம் அப்படின்னா அங்கேற்கண்ணி. அதை விழவிடாமல் காக்கிற கை உங்களோடதுன்னு நம்புறேன் தேவி அப்படின்னா கொற்றவன். இது நம்மளோட தமிழ் நிலத்தையும் மக்கள் நலத்தையும் சார்ந்தது. வடக்குல நந்தர்கள், கலிங்கர்கள், மௌரியர்கள்னு பெரிய பேரரசுங்க நம்ம மேலே கண்ணு கொத்தி பாம்பா இருக்கு. இந்த நேரத்தில் கூட்டுப்படை அவசியமானது தான். நான் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன இளவரசி தான் ஒரு இளவரசிங்கிறதையும் தனக்கு எல்லாம் தெரியுங்கிறதையும் தன் பேச்சில் காட்டினான். அதுக்கு கொற்றவன் நன்றி தேவி அப்படின்னு சொல்லி வணங்கினான். அங்கேற்கண்ணி கைத்தட்டி தன்னோட சேடி பெண்ணை கூப்பிட்டா. கொற்றவன் தன்னோட ரூமுக்கு போக திரும்பினான். அந்த முற்றத்துல இருந்து முதல்ல கொற்றவன், அதுக்கப்புறம் அங்கேற்கண்ணின்னு 2 பேரும் வெளியில வர்றத தூரத்துல இருந்து பார்த்த பிறை முணுமுணுத்தா, விரலை பிசைஞ்சா, கை விரலை மடக்கி நசுக்கி எலும்பை உடைச்சு அங்கேற்கண்ணியை சபிச்சா. மறுநாள் சுயம்வரம் கண்டினியூ ஆச்சு. அன்னைக்கும் பல ராஜகுமாரங்க வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே பாண்டிய நாட்டோட மருமகனா ஆயிடணும்னு ஆசையில வந்திருந்தாங்க. போட்டியில ஜெயிக்க பலவிதமான உடற்பயிற்சிகளையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவையோட இருக்கைகள்ல அவை உறுப்பினர்கள் எல்லாரும் இருந்தாங்க. பாண்டியரும் சேரரும் தோழமையோட பக்கத்துல உட்கார்ந்துருந்தாங்க. பாண்டிய நாட்டோட குட்டி இளவரசன் பாண்டியர் மடியில உட்கார்ந்துருந்தான். பிட்டங்கொற்றன், மூகூர் பழையன், அமைச்சர்கள், புலவர் பெருமக்கள், இவங்க எல்லாரும் அன்னைக்கு யாராவது இந்த யாழி சங்கிலிய உடைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க. முற்றத்துல அங்கேற்கண்ணியும் அவ தோழிகளும் நின்றுட்டு இருக்க, பாண்டிய நாட்டு பட்டு போட்டுக்கிட்டு புது பொலிவோட சும்மா ஜம்முன்னு சோழ தூதுவன் கொற்றவன் தன்னோட 2 கையும் பின்னாடி கட்டிட்டு அவையோட ஒரு ஓரத்துல மற்ற அதிகாரிகளோட நின்றுட்டு இருந்தான். கட்டியங்காரன் சொல்லி முடிச்சதும் போட்டி ஆரம்பிச்சுது. யாழிச்சங்கிலி முன்னாடி ஒருத்தன் வந்து நின்னான். நல்ல செம உடம்போட ஆண் அழகனா இருந்தான் அவன். நல்ல செவப்பா, கீழாடையா ஒரு வெள்ளை வேட்டியும் மார்பில் குறுக்க ஒரு பட்டாடையும் நிறைய நகையும் போட்டிருந்தான். அவனுக்கு மீசையும் கொண்டையும் பிடரியும் கருன்னு வளர்ந்துருந்துச்சு. அவன் சேர நாட்டு சிற்றரசன் குடக்கோ.
சேர மரபில் இருந்த ஒருத்தன் போட்டியில் கலந்துக்க வந்திருக்கதை பார்த்த சேர மன்னருக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவர் பாண்டிய மன்னரை பார்த்து, இவன் பேர் குடக்கோ, என் சொந்தக்காரன் தான், ரொம்ப திறமையானவன்னு பெருமையாக அறிமுகப்படுத்தினார். அவனை தலையசைச்சு அதை கேட்டுக்கிட்டாரு பாண்டிய மன்னர். குடக்கோ வந்து மன்னர்களையும் அதிகாரிகளையும் கும்பிட்டுட்டு முற்றத்தில் நின்றுட்டு இருந்த அங்கேற்கண்ணியை பார்த்தான். அவன் பார்க்கறது தெரிஞ்சதும் தோழி பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அவ அதை பார்த்து சிரிச்ச குடக்கோ முன்னாடி தொங்கிட்டு இருந்த யாழி சங்கிலியை பார்த்தான். அதை பிடிச்சி நரம்பு புடைக்க இழுத்தான். பலம் முழுக்க பிரயோகிச்சு இழுத்தான். ரொம்ப நேரம் இழுத்தான், ஒன்றும் ஆகலை. ஆனாலும் அவன் விடலை. கஷ்டப்பட்டு அவன் ட்ரை பண்ண அது பலன் கொடுத்துச்சு. சங்கிலியில் கிளங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதை கவனிச்ச எல்லாரும் அவனை ஆர்வமாக பார்த்தாங்க. கொற்றவனும் அதை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அவன் பார்வை வேற மாதிரி இருந்தது. சங்கிலியை இழுக்கிற குடக்கோவையும் அவன் பிடிச்சிருக்க சங்கிலியையும் மாறி மாறி பார்த்தான். ஈஸியாலாம் விட்டுட்டு போக மாட்டேங்கிறது மாதிரி பல்ல கடிச்சு மூச்சை அடக்கி நல்லா இழுத்துட்டு இருந்தான் குடக்கோ. அதையடுத்து யாழி சங்கிலியில விரிசல் விழ ஆரம்பிச்சது. அதை பார்த்து குடக்கோவோட ஆதரவாளங்க கூச்சல் போட்டு ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2 மன்னர்களும் அங்கேற்கண்ணியும் சுத்தி இருந்த அவையோரும் பிரமிச்சு போனாங்க. கொற்றவன் மட்டும் கொஞ்சம் சந்தேகத்தோட நின்றுட்டு இருந்தான். குடக்கோ இன்னும் தன்னோட பலத்தை எல்லாம் பிரயோகிச்சான். லாஸ்ட்ல யாழி சங்கிலி சடார்னு உடஞ்சது. அதை பார்த்த எல்லாரும் உட்கார்ந்திருந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டாங்க. தன்னோட காதல் யாழி சங்கிலியோட சேர்ந்து முடிஞ்சு போனதால சேர இளவரசன் வஞ்சி பொறையன் மனசொடிஞ்சு போனான். அங்கேற்கண்ணி செல்விக்கு பின்னால இருந்து அவனை எட்டி பார்த்துட்டு இருந்தான். தோழிங்க எல்லாரும் தங்களோட இளவரசிய வாழ்த்துனாங்க. 2 கையிலையும் சங்கிலியோட உடஞ்ச பகுதிகளை பிடிச்சிட்டு இருந்த கொடக்கோ பெரிய சிரிப்போட அவைய சுத்தி பார்த்து சங்கிலிகளை உயர்த்தி பிடிச்சான். அப்புறம் அதை கீழே போட்டுட்டு பெருமையோட கையை தூக்கி காட்டினான். அவையில பெரிய கைத்தட்டல் கிடைச்சது அவனுக்கு. அதே நேரம் கொற்றவன் அவையோட நடுப்பகுதி பார்த்து நடந்து வந்தான். அவன் நடந்ததும் பலரும் கொற்றவனை பார்த்தாங்க. குடக்கோவும் கொற்றவனை பார்த்தான். என்னடா அது, நம்மள மாதிரியே அழகோடையும் பலத்தோடையும் ஒருத்தன் வரானேன்னு பார்த்தான் குடக்கோ. கொற்றவன் குடக்கோ முன்னாடி வந்து நின்னுட்டு மன்னர்களை பார்த்து கும்பிட்டான். கொற்றவனோட வருகை அவைய அமைதியா வச்சுது. முற்றத்துல இருக்க இளவரசி தோழிக்கு பின்னால இருந்து முழுசா வெளியில வந்து கொற்றவனை பார்த்தா. இவர் ஜெயிச்சது சரியில்லை அப்படின்னு கொற்றவன் அவையோரை பார்த்து சொன்னான். அதை கேட்ட பல பேரும் ஆளுக்கு முணுமுணுத்தாங்க. மன்னர்கள், படைத்தலைவர்கள், அமைச்சர்கள், புலவர்கள்னு எல்லாருமே ஒண்ணுமே புரியாம கொற்றவனை பார்த்தாங்க. ஆனா அவன் சொன்னதை கேட்ட பின்னாடி நின்றுட்டு இருந்த குடக்கோ கொதிச்சு போயிட்டான். அடே, என்ன துணிச்சல் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவ அப்படின்னு லிட்ரலா மிரட்டுனா குடக்கோ. ஆனா கொற்றவன் அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. கொற்றவன் எதை வச்சு இந்த குற்றத்தை சொல்ற அப்படின்னு கேட்டாரு பாண்டிய மன்னர். ஆதாரம் இருக்கு அரசே, இதோ இதை பாருங்க அப்படின்னு துண்டாகி கிடக்கிற யாழி சங்கிலிகளை சுட்டி காட்டி உடஞ்ச பகுதியை பாருங்க. இதுல இரும்பு உருக்கி மூலிகை சாறு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா. அதை கேட்டு அவை முன்னாடி விட இப்ப ரொம்ப சலசலத்து போச்சு. குடக்கோவுக்கு குப்புன்னு வேர்த்துச்சு. திருன்னு முழிச்சான். எல்லாரும் குடக்கோவையும் யாழி சங்கிலியும் மாறி மாறி பார்த்தாங்க. இதுக்கு மேல அமைதியா இருக்க கூடாதுன்னு நினைச்ச குடக்கோ, இல்ல இவன் மேல வீணா பழி சொல்றான், இவனை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது கொற்றவன் கையை பிடிச்சு திருப்பி காட்டினான். அவன் மணிக்கட்டுல இருக்கிற நகை ஒண்ணுல சின்ன குப்பி ஒண்ணு மறைமுகமா இருந்தது. கொற்றவன் அவ கையை தூக்கி காட்டினது எல்லாரும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு குடக்கோவை திட்ட ஆரம்பிச்சாங்க. உடனே குடக்கோ வேறு விதமா திட்டம் ஒண்ண தீட்டினான். சீக்கிரமா அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சான். அப்பட்டமான பொய். இவன் ஒரு சோழ நாட்டவன், சோழர் இளம்பெருஞ்சென்னியோட தூதுவன், குழப்பம் பண்ணவே இங்க வந்திருக்க நரி புத்திக்காரன். இவன் நேத்து என்னை வந்து பார்த்தான். நட்பா பேசி பழகி என்னோட உட்காந்து சாப்பிட்டு நட்போட சின்னமா இதை தர்றேன்னு இந்த நகையை எனக்கு பரிசா கொடுத்தான். இதுல குப்பி ஷேப்ல இருக்குது கும்ப சின்னம்னு சொன்னான். இப்படி ஒரு திட்டத்தோட தான் தந்திருக்கான்னு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னா குடக்கோ. அதை கேட்டு அவையில உள்ளவங்க பேச்சு கொற்றவனை பத்தியா இருந்துச்சு. இளவரசி அங்கேற்கண்ணி நடக்கிறத ஆர்வத்தோட பார்த்துட்டு இருந்தா. செல்வி உடனே, என்னது இது, இப்படி ஒரு குழப்பம் வந்துருச்சே, யார் சொல்றது நிஜம்னு இளவரசியை பார்த்து கேட்டுட்டு திரும்ப அவையை பார்த்தா. எல்லாருக்கும் டென்ஷன்ல இருக்க அந்த மொமெண்ட்ல கொற்றவன் எந்த பதட்டமும் இல்லாம பாண்டிய மன்னரை பார்த்து, இல்ல அரசே, இவர் சொல்றது நிஜமில்ல, ஏதோ பெணாத்துறாரு, என் கண்ணுல பட்டதை தான் நான் சுட்டி காட்டினேன், அவ்வளவுதான். இரும்பு உருக்கி மூலிகை நிறம் இல்லாதது, தண்ணி மாதிரி இருக்கும். அதுல இரும்பு பொருட்கள் அது மேல பட்டா இரும்பு உருகும். ரொம்ப அபூர்வமான மூலிகைய எப்படியோ அவர் கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணியிருக்காரு. புடிப்பட்டதும் பயத்துல ஏதேதோ கதை சொல்றாரு.
இவரை நான் இந்த அவையில தான் தடவையா பாக்குறேன்னு கூலா சொன்னா கொற்றவன். உடனே பரபரப்பா முகத்தை வச்சுக்கிட்ட குடக்கோ, அடை மோசக்காரா, என்னையும் பாண்டிய இளவரசியும் பிரிக்க யாரு நினைச்சாலும் முடியாதுடா. உனக்கு பாண்டிய இளவரசி மேல ஆசை இருந்தா என் மாதிரி நேர்மையா போட்டியில கலந்துக்கோ. யாராலையும் உடைக்க முடியாத இந்த யாழி சங்கிலிய உடைச்சு காட்டு பார்க்கலாம். அதை விட்டுட்டு இது மாதிரி நரி வேலைங்க பண்ணி நாடகம் ஆடாத அப்படின்னா கொற்றவனை பார்த்து. இது அத்தனையும் பார்த்துட்டு வந்த சேரருக்கு கொற்றவன் மேல வெறுப்பு அபரிமிதமா வந்தது. சோழ நாட்டில் இருந்து ஒருத்தன் வந்திருக்கான்னதும் அவன் ஏதோ குழப்பம் பண்ணவும் குந்தகம் பண்ணவும் தான் வந்திருக்கான்னு அவர் நினைச்சது இப்போ சரியாயிட்டே வர்றதா அவர் நினைச்சாரு. நான் எந்த நாடகத்தையும் அரங்கேற்றலை, நீங்க தான் செஞ்ச தப்ப மறைக்க உளறீங்க அப்படின்னா கொற்றவன். நான் உளறேனா? நேத்து என்கிட்ட பல விஷயங்களை நீ சொல்லலை அப்படின்னா கொடுக்கும். எப்போ அப்படின்னு கேட்டான் கொற்றவன். நேற்று சாயந்தரம் உனக்கு இளவரசியை பிடிச்சிருக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதா நீ சொல்லலை அப்படின்னு பொய்ய கூட நெஜ மாதிரியே உறுதியா சொன்னா குடக்கும். இவர் சொல்றது உளறல் அரசே, நான் எப்பவுமே அப்படி சொல்லலைன்னு கொற்றவனும் உறுதியா சொன்னான். பாண்டிய மன்னர் 2 பேரையும் பொறுமையா கவனிச்சுட்டு இருந்தாரு. சோழ தூதுவர் அங்கேற்கண்ணியை விரும்புறதாவும் அவர் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா சொன்னதாவும் குடக்கோ சொன்னதை கேட்ட இளவரசிக்கு உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம். இவன் பாண்டிய இளவரசி மேல ஆசை வச்சிருக்கான், இப்போ ஜெயிச்ச என்ன பார்த்து பொறாமப்படுறான். நான் ஜெயிப்பேன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு சூழ்ச்சியான நகையை எனக்கு பரிசா கொடுத்துருக்கான். இதுக்குள்ள இப்படி ஒரு மூலிகை இருக்குது கூட எனக்கு தெரியாதுன்னு தன்னோட தரப்பு வாதத்தை உறுதியா வச்சான் சேர சிற்றரசன் குடக்கோ. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த கொற்றவனோட கண்ணு செவந்து போச்சு. இது வரைக்கும் நிதானமாகவும் தன்மையாகவும் பேசிட்டு இருந்தவன் கொடக்கோவை பார்த்து முறைச்சான். அப்புறம் பாண்டிய மன்னரை பார்த்தவன், அரசே, மூவேந்தர் நட்பு வேணும்னு சோழ மன்னரால் அனுப்பி வைக்கப்பட்டவன் நான். என் மேல ஒரு குற்றம் சொன்னீங்கன்னா அது என் நாட்டையும் சேர்த்து சொல்ற மாதிரி. நான் இதுக்கு முன்னாடி இவரை பார்த்ததே இல்லை, இளவரசியை பத்தி இவர்கிட்ட பேசினதும் இல்லை, எனக்கு இளவரசி மேல ஆசையும் இல்லைன்னா நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு எப்படிப்பா நிரூபிப்ப அப்படின்னு குடக்கோ சைட்ல இருந்து ஒருத்தர் சத்தம் போட்டார். என்னால ப்ரூவ் பண்ண முடியும்னு கொற்றவன் சொல்ல குடக்கோ உள்ளுக்குள்ள கொஞ்சம் அதிர்ந்து போனான். வழக்கம் போல அவையில உள்ளவங்க திரும்பவும் கிசுகிசுத்தாங்க. பாண்டிய இளவரசிக்கு இப்போ அழுக வர்றது மாதிரி இருந்தது. கொற்றவனுக்கு தன்னை பிடிக்கல, தன் மேல ஆசை இல்லை அப்படின்னு சொன்னது அவளை காயப்படுத்திடுச்சு. உடனே சேர மன்னர் கொஞ்சம் வெறுப்போட, சோழ தூதரே, எப்படி நிரூபிக்க போறீங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க இருக்க ஒரே வழி இந்த யாழி சங்கிலியை உடைக்கிறது தான் அப்படின்னா கொற்றவன். இப்போ அவை முழுக்க ஆச்சரியத்துல மூழ்கிடுச்சு. நான் இதை உடைக்கிறது இளவரசியை கல்யாணம் பண்றதுக்காக இல்லை, என்னால எதுவும் முடியும், நரித்தனம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணத்தான் அப்படின்னு சொன்னவன் வலது பக்கம் தொங்கிட்டு இருக்க யாழி சங்கிலியில கை தொடாத பகுதியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சான். இழுத்து உடைச்சிருவானா? என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.